ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 91. சரண்யா மாடிக்கு வரவும் போனை அப்படியே கட் பண்ணினாள் காவ்யா. காவ்யாவை பார்க்கவும் சரண்யா கொஞ்சம் வேகமாக வந்து, காவ்யா ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ண வேணான்னு கார்த்திக் கிட்ட சொல்லு. ஏங்கா, அம்மாவும் இதுதான் சரின்னு சொன்னாங்க, அப்புறம் என்ன? அதுவும் இல்லாம அம்மா தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தானே நீங்க சக்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா இப்போ அவங்களே உங்களுக்கு டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிறாங்க. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல காவ்யா, நான் இந்த டைவர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டேன். ஏங்கா, நீங்க விருப்பம் இல்லாம தானே சக்தி மாமா கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இனி உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும். சொல்ல போனா நாம இந்த விஷயத்த கொண்டாடணும். எனக்கும் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குது, உங்களுக்கும் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குது என்று கூறிக்கொண்டே சரண்யா கையை பிடித்து இழுத்து தன் அறைக்குள் சென்றவள், ஏதும் பேசாம தூங்குங்க, எனக்கும் தூக்கம் வருது என்று கூறி கட்டிலில் படுத்துக்கொண்டாள். காவ்யாவை பார்த்து சரண்யா கொஞ்சம் குழம்பி போனாள். தன் மொபைலை எடுத்து சரண்யா சக்திக்கு போன் செய்து காதில் வைத்துக் கொண்டிருந்தாள். ரிங் போனது. அதற்குள் காவ்யா சரண்யா காதில் வைத்திருந்த போனை வெடுக்கென பிடுங்கி போனை கட் பண்ணியவள் சரண்யாவை பார்த்து, அக்கா, முதலியே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, பேசாம படுங்க என்று கூறிவிட்டு சரண்யா போனை சைலண்டரில் போட்டு தன் தலையணை அடியில் வைத்துவிட்டு படுத்துக்கொண்டாள். காவ்யா பக்கத்தில் அமர்ந்த சரண்யா எப்படி தன் போனை காவ்யாவிடமிருந்து எடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். லேசாக கண்களை விழித்த காவ்யா, அக்கா லைட் ஆஃப் பண்ணுங்க என்றாள். சரண்யா என்று கூறி விளக்கை அணைத்துவிட்டு காவ்யா அருகில் படுத்துக்கொண்டு காவ்யா தன் மொபைல் வைத்த இடத்தை பார்த்து கொண்டிருந்தாள். நள்ளிரவில் கார்த்திக் வீட்டு கதவு தட்டும் சத்தம் கேட்டு கார்த்திக் பாதி தூக்கத்தில், யார் அது நடுராத்திரியில தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றது, போயிட்டு காலையில வாங்க என்று சுதி இறங்க கூறிக்கொண்டே தூங்கி போனான். மறுபடியும் இன்னும் பலமாக கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஐயோ, யாருடா அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றது, எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்று அங்கிருந்து பூஜாடியை கையில் எடுத்துக்கொண்டு அரை தூக்கத்தில் நடந்து வந்து கதவை திறந்து, யாருடா அவன் என்று பூஜாடியை தூக்கி காட்டினான். எதிரே சக்தி கொலவெறியில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து, ப்ரோ நீங்களா? நான் இந்த ஆனந்த் பையன்தான் இந்நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றான்னு நினைச்சு இதை எடுத்துக்கிட்டு வந்தேன் என்று பூஜாடியை சக்தியிடம் காட்டியவன் அந்த பூஜாடியை கதவு பக்கத்தில் இருக்கும் ஒரு சேரில் வைத்துவிட்டு, என்ன ப்ரோ இந்நேரத்துல தூங்கலையா? எனக்கு ரொம்ப தூக்கமா வருது என்று அரை தூக்கத்தில் உளறி கொண்டிருந்தவன் கதவில் சாய்ந்து அப்படியே தூங்கி போனான். டேய், எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குதுடா. கதவில் சாய்ந்து அரை தூக்கத்தில், ஏன் ப்ரோ வீட்டுல ஏசி ஓடலையா? சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க, என்னோட ரூம்ல ஏசி நல்லா ஓடுது, வாங்க என்று கூறி தன் அறையை நோக்கி அரை தூக்கத்தில் நடக்க ஆரம்பித்தான். இவன என்று சக்தி கோவத்தில் இங்கும் அங்கும் தேடினான். ஏதாவது பொருள் கிடைத்தால் அடிப்போம் என்று. அதற்குள் கார்த்திக் கொஞ்ச தூரம் சென்றிருந்தான். வேகமாக உள்ளே சென்ற சக்தி கண்ணில் ஃப்ரிட்ஜ் தென்பட்டது. ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டரை கையில் எடுத்தவன், டே கார்த்திக் என்று கூப்பிட்டான். என்ன ப்ரோ என்று கார்த்திக் திரும்பவும் அவன் முகத்தில் ஐஸ் வாட்டரை ஊற்றினான். ஐயோ மழை என்று கூறி நன்கு கண் விழித்த கார்த்திக் இங்கும் அங்கும் பார்த்துவிட்டு சக்தியை பார்த்தான். ப்ரோ, ஏன் என் மேல இவ்வளவு கொலவெறி? டேய் என்று கூறி வாட்டர் பாட்டிலை தூக்கி எறிந்தவன், எனக்கு தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருக்க, என்னைய இந்த நிலைமை காக்கிட்டு நீ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கியா? நானா? நான் என்ன பண்ணுன? என்ன பண்ணனியா என்று கூறி சக்தி இங்கும் அங்கும் பொருள் ஏதாவது கிடைக்குமா என்று தேடினான். ப்ரோ ப்ரோ, நோ வயலன்ஸ் என்று கத்திக்கொண்டு அங்கிருந்து ஓட ஆயத்தமாகினான் கார்த்திக். உன்னைய என்று கூறி கையில் ஒரு தம்பிள்ஸை எடுத்தான். ப்ரோ ப்ரோ, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க? பாருடா, சரண்யாவுக்கு எவ்வளவு தடவை போன் பண்ணன, ஒரு தடவை கூட சரண்யா என்னோட போனை அட்டன் பண்ணல என்று கூறி சக்தி தன் மொபைலை கார்த்திக்கிடம் காட்டினான். ஐயோ ப்ரோ, இந்த நடுராத்திரியில போன் பண்ணுனா எப்படி எடுப்பாங்க? டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு கதை வேற அடிக்கிறியா? நான் என்ன பண்ணுன? என்ன பண்ணுனியா? யார கேட்டுடா எனக்கும் சரண்யாவுக்கும் டைவர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணுன? யார கேட்கணும்? யார கேட்கணுமா? என்னைய கேட்கணும்? எதுக்கு உங்களை கேட்கணும்? நான் தானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதனால தானே எனக்கும் காவ்யாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு எங்க 2 பேரையும் பிரிப்பியா? நீங்க 2 பேரும் முதல்ல சேரவே இல்ல, அப்புறம் எங்க இருந்து பிரிக்க?
டேய் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே, இங்க பாருங்க ப்ரோ, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டாவே வாழ்றதுக்கு கல்யாணம் தேவையில்ல. டேய், அது என்னோட பிரச்சனை, உனக்கு என்னடா வந்துச்சு? ஆனா அதுல நானும் சம்மதப்பட்டிருக்கேன். இப்ப முடிவா என்னதான் சொல்ற? உங்களுக்கோ சரண்யாவுக்கோ டைவர்ஸ், அவ்வளவுதான். அவனே உன்னெல்லாம் கொல்லாம விட மாட்டேன்டா என்று கூறி மறுபடியும் சக்தி கார்த்திகை துரத்த ஆரம்பித்தான். ப்ரோ அவசரப்படாதீங்க, இன்னொரு வழியும் இருக்கு என்று ஓடிக்கொண்டே கூறினான் கார்த்திக். அவனை துரத்தி கொண்டிருந்த சக்தி அப்படியே நின்று, இன்னொரு வழியா என்ன என்று மூச்சு வாங்க கேட்டான். நின்ற கார்த்திக், உங்களை சரண்யா லவ் பண்றேன்னு சொன்னாங்கன்னா நான் இந்த டைவர்ஸ் கேன்சல் பண்ணிடுறேன். கொஞ்சம் பற்களை கடித்து கொண்டே சக்தி, டேய் நடக்கிறத பேசுடா. ஏன் ப்ரோ நடக்காது? ஏன்னா என்று சக்தி பேச்சை நிறுத்தினான். ஏன்னா சரண்யா அர்ஜுனை லவ் பண்ணுனாங்க என்று கார்த்திக் கூறினான். அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும், அவ்வளவுதான். அப்போ சரண்யா மனசு கடைசி வரைக்கும் மாறாது, என்னோட காதல் சரண்யாவுக்கு கடைசி வரைக்கும் புரியாதுன்னு நினைச்சுதான் நீ இப்படி ஒரு முடிவெடுத்தியா? ஏன் எதுக்கு அப்படின்லாம் நான் யோசிச்சு செஞ்சிட்டு இருக்க மாட்டேன் ப்ரோ. எனக்கு சரின்னு தோணுச்சுன்னா செஞ்சிடுவேன். எதுவும் சொல்லாமல் சக்தி அங்கிருக்கும் சோஃபாவில் அமர்ந்தான். என்ன ப்ரோ ஃபீலிங்கா? டுடே பெயின் டுமாரோ கெயின். ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாகிடும். எல்லாத்தையும் தப்பாக்குனவனே சரியாகிடும்னு சொல்றது தாண்டா மனுஷனை கடுப்பாக்குது என்று சோஃபாவில் அப்படியே சாய்ந்தான். கார்த்திக் ஒரு தலையணையை எடுத்து வந்து அவனுக்கு கொடுத்து விட்டு, இன்னைக்கு இங்கே இருங்க ப்ரோ என்றான். தலையணையை கையில் வாங்கிய சக்தி அதாலே கார்த்திக்கை அடித்து விட்டு, உன் மேல எனக்கு கோபம் கூட பட முடியலடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு வர என்று கேட்டான். பதில் ஏதும் சொல்லாமல் கார்த்திக் எதிரே இருக்கும் சோஃபாவில் சென்று படுத்துக் கொண்டான். சிறிது நேரத்தில் சக்தி அப்படியே உறங்கி போனான். காலையில் கார்த்திக் கண் விழிக்கும் போது சக்தி தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். கார்த்திக் இருவருக்கும் காஃபி போட்டு எடுத்து வந்து சக்தியை எழுப்பினான். சக்தி அரை தூக்கத்தில், சரண்யா பிளீஸ் என்னை விட்டு போகாதீங்க என்று முணுமுணுத்தான். ப்ரோ என்று சத்தமாக கூப்பிட்ட கார்த்திக் தன் கையில் வைத்திருந்த காஃபி குவளையை டீப்பாயில் வைத்துவிட்டு லேசாக சக்தியை உலுக்கினான். கண்விழித்த சக்தி வேகமாக எழுந்து அமர்ந்தவன் கார்த்திக்கை பார்த்தான். காஃபியை கையில் எடுத்தவன், ப்ரோ இந்தாங்க காஃபி குடிங்க என்று நீட்டினான். எனக்கு வேணாம் என்று சக்தி கூறவும் சக்தி பக்கத்தில் அமர்ந்த கார்த்திக், நான் காஃபி கொஞ்சம் சுமாரா தான் போடுவேன், எங்கேயாவது வெளியில சாப்பிடுறதுக்கு போவோமா என்று கேட்டான். டேய் நீ முதல்ல இந்த டைவர்ஸை கேன்சல் பண்ணு, அப்புறம் நான் நீ சொல்றத கேக்குறேன். நான் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா யோசிக்கிறேன் என்று யோசிப்பது போல பாவனை செய்தவனை தோளில் ஒரு அடி அடித்த சக்தி, நான் கிளம்புறேன் என்று எழுந்தான். ப்ரோ எங்க போறீங்க? என்னோட வீட்டுக்கு. ப்ரோ இன்னைக்கு தானே என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சோ இங்கேயே குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நாம 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புவோம் என்றான். கார்த்திக்கிடம் எப்படியாவது பேசி கார்த்திக் மனதை மாற்ற இது ஒரு வாய்ப்பு என்று நினைத்த சக்தி, சரி நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரேன் என்று கிளம்பினான். உடனே காவ்யாவிற்கு போனில் விஷயத்தை மெசேஜ் செய்துவிட்டு கார்த்திக்கும் ரெடி ஆகினான். சிறிது நேரத்தில் சக்தி வர சக்தி காரில் ஏறிக்கொண்டான் கார்த்திக். கார்த்திக் ஒரு ரெஸ்டாரண்ட் சொன்னான். அந்த ரெஸ்டாரண்டிற்கு சென்று சக்தி காரை நிறுத்தினான். உள்ளே சென்று இருவரும் ஒரு சேரில் அமர்ந்தார்கள். தங்களுக்கு உணவை சொல்லிவிட்டு சக்தி ஏதோ சொல்ல வந்தான். அப்போது சரியாக சரண்யாவும் காவ்யாவும் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே நுழைந்தார்கள். ஏதோ சொல்ல வந்தவன் அமைதியாகவும் கார்த்திக் சக்தியை பார்த்து, என்ன ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க என்று கேட்டான். சக்தி பதில் சொல்லாமல் எதிரில் பார்த்து கொண்டிருந்தான். சக்தி ப்ரோ எங்க பாக்குறாரு என்று நினைத்து கொண்டு கார்த்திக் சக்தி பார்க்கும் இடத்தை பார்த்தான். சரண்யா காவ்யா இருவரையும் பார்த்துவிட்டு, ப்ரோ என்று கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்டான் கார்த்திக். ஆனால் அதுவும் சக்தி காதில் விழவில்லை. தானாகவே எழுந்தான் சக்தி. சட்டென்று அவன் கையை பிடித்த கார்த்திக், என்ன ப்ரோ எழுந்து நிக்கிறீங்க, உட்காருங்க என்றான். டேய் சரண்யாடா என்றான் புன்னகைத்துக் கொண்டே. நான் போய் பேசிட்டு வரேன் என்று கிளம்பினான். ப்ரோ வாங்க வந்து முதல்ல உட்காருங்க, அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிருவோம். டேய் ஒளராதடா என்று போக போன சக்தி கையை பிடித்து உட்கார வைத்தான் கார்த்திக். காவ்யா ஒரு இடத்தை காட்ட அந்த இடத்தை பார்த்த சரண்யா அதற்கு பக்கத்து சீட்டில் இருக்கும் சக்தியை பார்த்தாள். ஹே காவ்யா, சக்தி என்று புன்னகைத்துக் கொண்டே சக்தி பக்கத்தில் போக சென்றவளை காவ்யா கையை பிடித்து தடுத்தாள். ஏ காவ்யா கைய விடு, சக்தி வந்திருக்காரு, நான் போய் பேசிட்டு வரேன். ஒன்னும் வேணா, வாங்க நாம சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புவோம்
என்று சரண்யா கையை பிடித்துக்கொண்டு சக்தியும் கார்த்திக்கும் அமர்ந்திருக்கும் சேருக்கு பக்கத்து சேரில் சென்று அமர்ந்தாள். சரண்யா காவ்யாவிடம், ஏ காவ்யா, எதுக்கு இப்ப என்னைய சக்தி கிட்ட பேச வேணான்னு சொல்ற? இருங்க ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு அங்கு வேலை பார்ப்பவரிடம் தங்களுக்கு தேவையான சாப்பாட்டை ஆர்டர் செய்து விட்டிருந்த காவ்யாவிடம் சரண்யா ஏதோ சொல்ல வந்தாள். காவ்யா ஒரு விரலை உதட்டில் வைத்து அமைதியாக இருக்கும்படி சரண்யாவிடம் கூறிவிட்டு பின்னால் இருக்கையில் இருப்பவர்கள் பேச்சை கவனிக்க ஆரம்பித்தாள். கார்த்திக் சக்தியிடம், சக்தி ப்ரோ, இந்த பொண்ணுங்க இருக்காங்களே அவங்களே இப்படிதான், ஒரு பையன் கிடைச்சா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடுவாங்க. எப்பவுமே ஒரு பொண்ணுக்காக எதையும் செய்யக்கூடாது என்றான். கோபம் வந்த காவ்யா திரும்பி அவனை முறைத்தாள். காவ்யாவை பார்க்கவும் கார்த்திக், ஆத்தாடி ரொம்ப ஓவரா பேசிட்டோமோ என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். சிறிது நேரத்தில் தீபக் அங்கு வந்தார். அவருடன் ஒரு பெண்ணும் அங்கு வந்தாள். வந்து சக்தி அருகில் இருக்கும் ஒரு சேரில் அமர்ந்தார். அவரை பார்க்கவும் சக்தி, மாம்ஸ், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் என்றவர் அவருடன் வந்த பெண்ணை சக்திக்கு எதிர் சீட்டில் அமர சொன்னார். அந்த பெண் அமரவும், சக்தி, இந்த பொண்ணு பேரு ரூபி என்றார். அந்த பெண்ணை பார்த்த சக்தி, ஹாய் என்றான். பதிலுக்கு அந்த பெண்ணும் ஹாய் என்றாள். உனக்கும் சரண்யாவுக்கும் டைவர்ஸ் பேச்சு போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த பொண்ணு உன்னைய லவ் பண்ணுதான். நீங்க 2 பேரும் இப்ப கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸா பழகுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் முழு கணவன் மனைவியா வாழலாம். மாம்ஸ், வெயிட், யார் கல்யாணத்துக்கு அப்புறம்? உனக்கும் ரூபிக்கும் தான். வாட் என்று சக்தி சொல்ல தொடங்கும் முன்பே, அங்கிள் சூப்பர், நான் கூட இவ்வளவு சக்தி ப்ரோக்காக யோசிக்கல என்று புன்னகைத்து கொண்டே கூறினான் கார்த்திக். ப்ரோ, அண்ணி சூப்பர். யாரு யாரு கண்ணி என்று கோபமாக சரண்யா கார்த்திக் பின் நின்று கேட்டாள். ஓ ஹாய் மிஸ் என்று கார்த்திக் தொடங்கி கொண்டிருக்கும் போதே, மிஸ்ஸஸ் சக்தி என்று கூறியவள் சக்தி பக்கத்தில் வந்து சக்தியை பார்க்க, அவங்கதான் ஏதேதோ பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல சரண்யா, பேசாதீங்க என்றவள் கார்த்திக் புறம் திரும்பி, எங்க வீட்டுக்கு தானே மாப்பிள்ளையா வருவீங்க, உங்களை அப்போ கவனிச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு ரூபி புறம் திரும்பி, ஹலோ மிஸ் என்று சரண்யா இழுத்து கொண்டிருக்கும் போதே, ரூபி என்று சக்தி எடுத்து கொடுத்தான். விருட்டென்று திரும்பி அவனை முறைத்துவிட்டு வராத சிரிப்பை வரவைத்து, மிஸ் ரூபி, உங்களுக்கு வேற ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. ஹி இஸ் மை ஹஸ்பண்ட். சோ நீங்க வேற நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணிக்கோங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்த அனைவரையும் முறைத்துவிட்டு விறுவிறுவென்று வெளியே சென்றாள். காவ்யா சக்தியிடம், அக்கா உங்களை ஹஸ்பண்டா தானே மாமா நினைக்கிறாங்க என்று புன்னகைத்து கொண்டே கூறினாள். ஐ நோ, ஆனா என்னைய லவ் பண்ணலையே என்று சக்தி கொஞ்சம் சோகமாக கூறினான். அப்படி இல்ல மாமா, அக்கா உறவை மதிக்கிறவங்க, கண்டிப்பா உங்க காதல புரிஞ்சுப்பாங்க. சரண்யா என்னோட காதல புரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. சரண்யாவை நான் கல்யாணம் பண்ணன அன்னைக்கே என்னைய கணவனா சரண்யா ஏத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சரண்யாவுக்கு கணவனா மட்டும் இல்ல, நண்பனாகவும் காதலனாகவும் இருக்க ஆசைப்படுறேன். நான் சரண்யாவை லவ் பண்ற மாதிரியே சரண்யாவும் என்னைய லவ் பண்ணணும். அப்போதான் நாங்க சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும். இல்லனா நானும் சரண்யாவும் ஃப்ரெண்டாவே பிரிஞ்சிடறோம் என்று கூறிவிட்டு கொஞ்சம் சோகமாக அங்கிருந்து சென்றான். தீபக், கார்த்திக், காவ்யா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். ஐயோ, இந்த பிளானும் சொதப்பிடுச்சு என்று காவ்யா கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். வெளியே சென்ற சக்தி தன் காரில் அமர்ந்து சீட்டின் பின்னால் தலை சாய்த்து வைத்திருந்தான். சிறிது நேரத்தில் சக்தி போன் அடித்தது. இந்நேரத்துல யாரு என்று சொல்லிக் கொண்டே போனை காதில் வைத்தவன், ஹலோ சக்தி ஹியர், நான் தீனா பேசுறேன் என்றதும் சீட்டில் சாய்ந்திருந்த சக்தி அதிர்ந்து நிமிர்ந்தவன், நீயா? ஆமா, நானேதான். எனக்கு எதுக்கு இப்ப போன் பண்ணுன? வேற எதுக்கு, நாளைக்கு நல்ல முகூர்த்தம், சரண்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம், அதுக்கு கூப்பிடத்தான். வாட் நான்சென்ஸ். என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஆனா அதுதான் உண்மை. இப்போ சரண்யா என்னோட கஸ்டடியில தான் இருக்கா என்றது. சக்தி அதிர்ச்சியில் தன் கையில் இருக்கும் மொபைலை அப்படியே கீழே போட்டான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.